அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 119:73. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி, உமது கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. என்னை உருவாக்கிற்று. அவருடைய அற்புதமான தெய்வீக கரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள் நானும். மனிதனை அப்படித்தான் சிருஷ்டித்தாரு. ஆதியா 1:27 வேதம் சொல்ற அற்புதமான வார்த்தை, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர் சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், அவர் கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர் நமது தகப்பன், அவர் நமது கோயவனாயிருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவருக்கு நமக்கு இருக்க அந்த உறவு எத்தனை ஆழமானது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கும் எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர், எங்களை வணைந்து கொண்டிருக்கிறீர். ஒரு தகப்பனை போல், ஒரு குயவனை போல் அனுதினமும் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர், வணைந்து கொண்டிருக்கிறீர். மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு வடிவத்தை நீர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர். இதை நாங்கள் மறக்கவில்லை கர்த்தாவே என்று ஜெபிக்கிறார். உண்மைதான். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த நெருக்கம் எனக்கு, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த கைவிடப்பட்ட நிலைமை என்றால், கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். களிமண்ணை மிதிக்கும் பொழுது அது கஷ்டம்தான். அந்த களிமண்ணுக்கு உயிர் இருந்தால் எவ்வளவு கஷ்டப்படும். ஆக மிதிப்படும் பொழுது கஷ்டம்தான். உருவாக்குகிற வேலை கடினமானதுதான், கஷ்டமானதுதான். பல சோதனை, நெருக்கங்கள், ஆக வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், பெருமூச்சுகள், அங்கலாய்ப்புகளோடு. ஏன் அப்படி நீங்க கேள்வி எடுக்கிற கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் கரத்திற்கு களிமண்ணா இருக்கிறீர்கள், ஒரு வடிவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு திடீரென்று பார்த்து விட்டு இது என்ன படுக்குன்னு சொல்லி திகைக்காதீங்க. உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கி முடியும் பொழுதுதான் தெரியும் எவ்வளவு அற்புதமான கனத்துக்குரிய பாத்திரம். இதை கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த சூழ்நிலை கண்டு, எதிர்ப்பை கண்டு, நினைத்தது நடக்காததை கண்டு, நினைப்புக்கு மாறாக நடப்பதை கண்டு திகைக்க வேண்டாம். தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஒரு வடிவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது முடிமுடிதான், அது மகிமையா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதுவேல அவசரப்படாதீங்க, முறுமுறுக்காதீங்க, அவசரப்பட்டு வேற ஒரு முடிவுக்கு வராதீங்க. காத்திருங்கள். ஏற்ற நேரத்துல அந்த வடிவத்தை அமைத்து முடிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.